Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்ல இருந்தபடியே செய்யக்கூடிய ஒரு ரீபேக்கிங் மாதிரி ஒரு பிசினஸ் நம்ம பண்ண போறோம். இந்த பொருளோட தேவைன்னு பார்க்கறப்ப இதோட தேவை தினமும் அதிகமா இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த சேல்ஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கும். சோ நீங்க மார்க்கெட்டிங் பத்தி நீங்க கவலைப்பட தேவை கிடையாது. சோ இந்த டீடைல்ஸ் பத்தி நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரீபேக்கிங் ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரப்பர் ரீபேக்கிங் தாங்க பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரப்பர்னு பார்க்குறப்ப இதில் நமக்கு 3 விதமான ஸ்க்ரப்பர்ஸ் இருக்குது. ஒன்று ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது, அடுத்து உங்களுக்கு நைலானில் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டிஃப்ரெண்டான ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்காங்க. நார்மல் ஸ்க்ரப்பர்லேயே மேலே பார்க்குறப்ப நமக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் அந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் மாதிரி உங்களுக்கு ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த எல்லா விதமான ஸ்க்ரப்பர் எல்லாமே நம்ம ரீபேக்கிங் பண்ண போகிறோம். இப்போ இதோட ரீபேக்கிங் பார்க்குறப்ப இதை நம்ம தனியாக ஒரு செப்பரேட் கவர்ஸ் நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் தனியாக ஒரு அட்டை ஷீட் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு மேலே நீங்கள் ஒரு பிளிஸ்டர் பேப்பர் போட்டு நீங்கள் பின் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பார்க்குறப்போ உங்களுக்கு பிளிஸ்டர் பேக்கிங் கவர்ஸ்னு தனியாக கிடைக்கும். ஸோ அது உங்களுக்கு மிஷின் ஹீட் ப்ரெஸ் மிஷின் மூலமாக நீங்கள் ஹீட் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணணும். ஸோ இது நார்மலாக பார்க்குறப்ப நீங்கள் ஒரு பேக்கிங் மிஷின் மாதிரி நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்க்ரப்பர்ஸ் பொறுத்தவரை நீங்கள் உங்களோட பிராண்ட் நேமில் கூட நீங்கள் தாராளமாக நீங்கள் சேல்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த பிஸ்னஸ்க்கு தேவையான இந்த மாதிரி ஹோல்சேல் ஸ்க்ரப்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு எங்கே கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கிளியராக கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். தேவைப்பட்டால் நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் இருந்தபடியே ஒரு தொழில் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி தொழில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு பிஸ்னஸ் ஃபீல்டுக்கு ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா ஸோ நீங்கள் தாராளமாக நீங்களும் இந்த மாதிரி பிஸ்னஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எடுத்ததுமே ஒரு மேனுஃபேக்சரிங்க்கு போகாமல் ஸோ நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி ஒரு ரீபேக்கிங் ஆகவோ இல்லை ரீசெல்லிங் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ரீசெல்லிங் பார்க்குறப்போ உங்களுக்கு ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்துருச்சு இல்லை ரீசெல்லிங்கில். ஸோ நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி எடுத்து ரன் பண்ண முடியும். ரொம்ப குறைவான இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல பிஸ்னஸ் தாங்க இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்க்ரப்பர்ஸ் எல்லாமே பார்க்குறப்ப நீங்கள் பல்காக வாங்குறப்ப நீங்கள் கிலோ கணக்கில் வாங்குவீங்க இல்லையா, ஸோ அப்போ உங்களுக்கு கம்மியான விலைக்கு கிடைக்கும். அதை நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் ரீபேக்கிங் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நார்மலாக இருக்கிற ஸ்க்ரப்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பீஸே உங்களுக்கு 10 ரூபீஸ்க்கு மேலே சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் தாராளமாக நல்ல லாபம் பார்க்க முடியும் இந்த மாதிரி பிஸ்னஸ் பொறுத்தவரை. அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங். ஸோ மார்க்கெட்டிங் பொறுத்தவரை நீங்கள் எங்கெல்லாம் போயிட்டு மார்க்கெட்டிங் பண்ணலாம்னா ஸோ நீங்கள் தாராளமாக உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஷாப் நீங்கள் கவர் பண்ணுங்கள். சூப்பர் மார்க்கெட்லேருந்து சின்ன கடையிலேருந்து ஒரு பெரிய கடை வரைக்கும் எல்லாமே கம்ப்ளீட்டாக நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஆன்லைனில் உங்களுக்கு ஏகப்பட்ட இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ நீங்கள் தாராளமாக அங்கே நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு பிஸ்னஸ் வீடியோ கூட நம்ம மீட் பண்ணலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து எல்லாருக்கும் தேங்க்யூ.